இந்த குடும்பம் எவ்வளோ நல்ல குடும்பம்னா, இப்போ பாருங்க, பக்கத்து வீட்டில் ஒரு சண்டை நடக்கும். அதை எட்டி பார்த்துருவாங்க, சொல்லுவாங்க, பாருங்க, பக்கத்து குடும்பத்தில் சண்டை போட்ட கூட அவங்களுக்காக ஜெபம்லாம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு நல்ல குடும்பம். இந்த குடும்பத்தில் ஜான், ஜான்சி இந்த 2 பேர் வாலிப பிள்ளைகள் இருக்கிறாங்க. எழுந்து நிக்கலாம். இந்த ஜான் இப்பதான் அவன் காலேஜ் முடிச்சுட்டு போயிட்டு வந்து இருக்கிறான். நல்ல பையனா இருக்கிறான். இந்த ஜான் நல்ல கடவுளுக்கு பயந்தவனா இருக்கிறான். எப்பவுமே ஆண்டவரை நினைச்சுக்கிட்டே இருப்பான். ஒரு நாள் இவன் ஒரு ஃப்ரெண்டை சந்திக்கிறான். இவன் யாருன்னா பயங்கரமா போதைக்கு அடிமை ஆயிட்டு தன் வாழ்க்கைக்கு ஒரு விடிவு பிறக்காதான்னு ஆல்ரெடி அவனுடைய வாழ்க்கை குறித்து அவனுக்கே விளக்கம் தெரியாம இருந்தவன் இவன் ஜானை மீட் பண்றான், சந்திக்கிறான். அவன் சொல்றான், நீ என் கூட சேர்ந்து வா, நான் உனக்கு ஒரு ஜூஸ் ஒன்று வாங்கி தரேன், குடி, நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றான். ஆனா இது ஜான் இல்ல எனக்கு வேணாம், இதெல்லாம் நான் குடிக்க மாட்டேன், இதெல்லாம் தப்புடா, இதெல்லாம் செய்யக்கூடாதா, இதெல்லாம் தப்பு, நான் ஏசாம தெரியுமா உனக்கு, வீட்டுல தெரிஞ்சுதான் பயங்கரமா அடி விடும், நான் குடிக்க மாட்டான், நீ போடா இப்பட சேர போடா எப்படா. இப்பொழுது அந்த நண்பனை விட்டு ஜான் போயிட்டான். அந்த குடும்பத்துல அழகான ஒரு மகன், அவன் பேரு ஜான்சி. பாருங்க எவ்வளவு அழகா போறாங்க பாருங்க. நடக்கும் போதும் பைபிள், உட்காரும் போதும் பைபிள், நிற்கும் போதும் பைபிள், ஒரு சில நேரத்துல தூங்குற போது கூட பைபிள் பைபிள் என்று சுத்தக்கூடியதான் ஒரு அருமையான மகள் தான் இந்த ஜான்சி. இப்போ அவளுக்கு ஒரு ஆசை என்னன்னா, அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் மொபைல் ஃபோன் யூஸ் பண்றதுனால எனக்கும் ஒரு மொபைல் ஃபோன் வாங்கினா நல்லா இருக்குமே, அது நல்லா ஏசப்பட்டவங்களும் நான் கேட்பேனே அப்படின்னு அவளுக்கு ஒரு ஆசை. அதனால அவங்க அப்பா அம்மா கிட்ட மொபைல் ஃபோனை கேட்குறான். இப்போ அவங்க அப்பா அம்மா இல்லை இப்பெல்லாம் வாங்கி தர முடியாது, நீ 10வது பாஸ் பண்ணு, அப்பதான் நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இல்லை எனக்கு இப்பவே மொபைல் ஃபோன் வேணும், என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் மொபைல் ஃபோன் வச்சிருக்காங்க தெரியுமா, எனக்கு மட்டும் ஏன் மொபைல் ஃபோன் நீங்க வாங்கியே தர மாட்டேன்றீங்க அப்படின்னு ஜான்சி கேட்குறாங்க. அப்போ அப்பா அம்மா சொல்றாங்க, உனக்கு மொபைல் ஃபோன் வாங்கி கொடுத்தா நீ கெட்டு போயிடுவோமா, அதனால இப்போ வேண்டாம், நீ 12th பாஸ் பண்ண, அப்போ நான் வாங்கி தரேன் சரியா, நீ குட் கேர்லாம் இருக்கணும்னா இதெல்லாம் இப்போ மொபைலாம் கேட்கக்கூடாது சரியா. இல்லை எனக்கு மொபைல் இப்போ வேணும், நான் 12th கன்ஃபார்மாக நான் வந்து இது பண்ணுவேன். ஏய் சொல்ற பேச்ச நீ கேட்க மாட்டேடி, அதை சொல்கிறல என்ன திரும்ப எங்களோட எதிர்த்து பேசின இருக்கிற, இல்லைம்மா எனக்கு ப்ளீஸ் மொபைல் வாங்கி கொடுமா, ஏய் அதெல்லாம் வாங்கி தர முடியாது போய் அப்படின்னு திட்டிட்டு அப்பா அம்மா போயிட்டாங்க. இப்போ ஜான் வரான், அவன் ஃப்ரெண்டை மறுபடியும் வந்து அவனை சந்திக்கிறான். டேய் நீ ஒழுக்கமா நான் குடிக்கிற ஜூஸை குடிக்கிறியா இல்லை நான் உன் ஃப்ரெண்ட்ஸை போய் கட் பண்ணிக்கணும்னு சொல்லி அவன் நண்பன் சொல்றான். அவன் யோசிக்கிறான், டேய் எனக்கு ஒரே ஒரு நண்பன், அது நீ மட்டும்தான், நீ என்னை விட்டு போயிட்டு ஏற்படுறா, சரி கூடா நான் குடிச்சுதான் பார்க்குறேன் கூடா அப்படின்னு சொல்லி தன் நண்பன் கொடுக்குற ஜூஸை வாங்கி அவன் அதை குடிக்கிறான். குடிக்க அவனுக்கு அது தேனா இனிக்குது, அவன் ஆள் மாறலாம், அது அவனுக்கு டேஸ்டா இருக்குது. ஒரு நாள் என்னாச்சுன்னா அவன் ஃப்ரெண்டு சொல்றான், டேய் இதை குடிக்காதடா, இது தப்புடான்னு சொல்லி சொல்றான். அவன் அந்த பாட்டில புடிங்கினு அவனே அடிக்கிறான், போடா நீ எனக்கு தேவையில்ல,
இனிமேல் இதுதான் எனக்கு ஃப்ரெண்டு, இதுதான் எனக்கு உயிர் நண்பன், இது இருக்க மாட்டாரா அப்படின்னு சொல்லி அதை குடிக்கிறான் குடிக்கிறான் குடிக்கிறான், குடிச்சுக்கிட்டே இருக்கலாம். இப்படியா இவனுடைய வாழ்க்கை போய்கொண்டே இருக்கிறது. இப்படி இருக்கும் பொழுது அவளுடைய ஜான்சி வரா. எப்போதும் எனக்கு அப்பா அம்மா மொபைல் வாங்கி தருவாங்க, நான் என்ன பண்ணா எனக்கு மொபைல் வாங்கி தருவாங்க, என்ன செய்யலாம்? சரி, இப்பதான் 12th பாஸ் பண்றோம்ல, இப்ப கேட்கலாம் ஒரு வாட்டி. அப்பா அம்மா இங்க வாங்க, எனக்கு மொபைல் வாங்கி கொடுக்கணும்னு சொன்னீங்கல்ல, சீக்கிரமா. அவங்க அப்பா அம்மா வராங்க. வந்ததும் ஓகே ஜான்சி, நான் சொன்னபடி நீ 12th பாஸ் பண்ணிட்டுல, அதனால உனக்கு இப்போ மொபைல் வாங்கி கொடுத்துட்டேன், ஜாலி எனக்கு அப்படின்னு சொல்லி ஜான்சி ரொம்ப குதூகலமா இருக்கிறாங்க. அப்படி இருக்கிற பொழுது அப்பா அம்மா மொபைல் வாங்கி கொடுத்துட்டு போயிட்டாங்க. இப்பொழுது ஜான்சி வேத ஜான்சியாக இருந்த ஜான்சி ராணி மொபைல் ஜான்சியாய் மாறிவிட்டாள். அவள் நடந்தாலும் மொபைல், நின்றாலும் மொபைல், உட்கார்ந்தாலும் மொபைல், அமர்ந்தா உட்கார்ந்தாலும் மொபைலே பார்த்துட்டு, படுத்தாலும் மொபைலே பார்த்துக்கிட்டு, நின்றாலும் மொபைலே பார்த்துக்கிட்டு, இப்படி தன்னுடைய வாழ்க்கையே மொபைல் என்று செல்போனுக்கே அடிமையாயிட்டான். இந்த நேரத்துல தான் ஜான் ரொம்ப கொடூரமான குடிகாரனா மாறிட்டான். அவன் சர்க்கெல்லாம் கழட்டிட்டு பயங்கரமா கீழே ஒரு அளவுக்கு அவன் போதக்காரனா மாறிட்டான். இப்ப அப்பா அம்மாவை கூப்பிடுறான், டேய் அப்பா, டேய் அம்மா வாங்க. என்ன நான் குடிக்க கூடாதுன்னு சொல்லி என்ன மிரட்டுறது, என்ன அடிக்கிறது, என்ன சர்ச்சுக்கு போனா நீங்க மட்டும் போனோம், என்ன ஏதோ போட்டுருக்கிறீங்க, ஏன் அடி வேணுமா? என்னை கண்டிக்கிற வேலை, என்னை திட்டுற வேலை, என்னை ஒர்க்கு வேலை வச்சுக்கினீங்க, 2 பேருக்கு தலைகள் இருக்காது, பீஸ் பீஸ் ஆகிடுவேன், புரியுதா? கிளம்புங்க போங்க, என் கண்ணு முன்னாடி நிற்க கூடாது, போங்க போங்க போங்க. வாழ்வே மாயம் இந்த வாழ்வே அப்படின்னு சொல்லி ஜானுடைய வாழ்க்கை மாறிவிட்டது. இப்போ ஜான்சி ராணி வராங்க. அவங்க பாருங்க, கீழே பக்கத்துல யார் வராங்க போறாங்கன்னு கூட தெரியல. அவங்க அம்மா ஒரு சைடு கிராஸ் பண்ணி போறாங்க, அவங்க அப்பா அம்மா போறாங்க, கண்ணுக்கு பாரு ஒளிச்சு வைக்கிறாங்க மொபைல, அப்பா அம்மா போறாங்க. ஆனா இப்படி இருந்த கொஞ்ச நாட்கள் ஆக ஆக என்ன ஆச்சுன்னா, அப்பா அம்மா வந்தாலும் சரி, அப்பா அம்மா கூப்பிட்டாலும் சரி மதிக்கிறதே கிடையாது. இப்ப அப்பா அம்மா கூப்பிடுறாங்க, ஜான்சி ஜான்சி, என்னடா சத்தமே காணோம், ஜான்சி வாமா. நீ என்ன கூப்பிடுறது, எனக்கு மொபைல் தான் முக்கியம், இனிமேல் என்னுடைய அப்பா அம்மா எல்லாமே இந்த மொபைல் தான். இப்படி என்று சொல்லி இருக்கும் பொழுது ஜான் வரான். அவன் ரொம்ப வாழ்க்கையின் ரெட்டுக்கே சென்று விட்டான். அவன் வாழ்க்கையில அவன் தெரியாம இந்த போதைக்கு அடிமையாயிட்டான். இப்ப நான் என்ன செய்யணும் அப்படின்னு அவனுக்கே தெரியல. அவன் நிலை தடுமாறான். இதுல இருந்து நான் எப்படி விடுதலை ஆகிறது, இதுல இருந்து நான் எப்படி நான் விடுதலை பெறணும், அவனுக்குள்ள ஒரே கலக்கம். அழுறான், ஐயோ இந்த போதனால இது வேணாம்னு சொல்லி நான் உதவி தள்ளனே, ஆனா இப்ப இதுதான் என் வாழ்க்கைன்னு மாறிடுச்சு. முட்டி போட்டு அவன் அழுறான், ஐயோ என் வாழ்க்கை எப்படிதான் நானே இப்படி மாறினேன், இதுல இருந்து எப்படிதான் எனக்கு விடுதலை வரும்னு சொல்லிட்டு அவன் கதறான், அவன் அழுறான், கீழே பிறந்த உருள்றான். அவனுடைய வாழ்க்கைக்கு விடிவு வராதான்னு சொல்லி ஏங்குறான். இந்த போதைக்கு அவன் பயங்கரமா அடிமையானதுனால அவன் வாழ்க்கை தற்கொலை பண்ணி செத்துடலாமா அப்படிங்கிற அளவுக்கு அவன் போயிட்டான். என்னை யாராவது காப்பாற்ற முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு போயிட்டான். இப்போ ஜான்சி அவளுடைய நிலைமையும் அதே போல மாறிடுச்சு. ஐயோ எப்ப பாரு இந்த மொபைலே யூஸ் பண்றானே, இந்த மொபைல் இருந்து நான் எப்படிதான் விடுதலை ஆகிறது, இதெல்லாம் எனக்கு விடுதலை ஆகிறதுக்கு யாருமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஜான்சி ஒரு பக்கம் புலவரா. அவ இந்த மொபைலை விட்டு நான் எப்படிதான் விடுதலை ஆகிறது, இதுக்கு யாரும் வழி சொல்லுவாங்க, நான் ஆரம்பத்தில் நல்லா இருந்தேன், அப்பா அம்மாவுக்கு நல்லா பேசினேன், ஆனா அந்த மொபைல்னால என் வாழ்க்கை சீர்கெட்டு போச்சுன்னு அழுகிறா. இப்ப அவங்க அப்பா அம்மா வந்து 2 பேரும் முட்டி போட்டு ஜெபம் பண்றாங்க, என் பிள்ளைகள் வாழ்க்கை எப்படியாச்சும் மாற்றணுமே, என் பிள்ளைகள் வாழ்க்கை எப்படியாச்சும் மாறணுமே,
அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஜெபம் பண்றாங்க. அந்த நேரத்துல ஜெபம் பண்ணி முடிச்சுட்டாங்க. அந்த நேரத்துல ஒரு ஊழியக்கார அம்மா வராங்க. ஒரு சிஸ்டர் வந்து அவங்களுக்கு ஒரு நோட்டீஸ் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஆகஸ்ட் 15 எங்க சர்ச்சில் ஒரு மீட்டிங் வச்சிருக்கிறேன், அதுக்கு வந்துருங்க சொல்லிட்டு ஒரு நோட்டீஸ் கொடுத்துட்டு போறாங்க. அந்த நோட்டீஸ் படிச்சு பாக்குறாங்க. உடனே அவங்களுக்குள்ள ஒரு எண்ணம், ஓ நம்ம 2 பிள்ளைகளும், ஒருத்தர் மொபைல் போன், ஒருத்தி மொபைல் போனுக்கும், ஒருத்தர் இந்த மாதிரி பாதிக்கு அடிமையா இருக்காங்க, இந்த ஒரு மீட்டிங்கு போன ஒருவேளை நல்ல மனம் திரும்புவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருக்குள்ள ஒரு எண்ணம். சரி ஓகே, நம்ம பிள்ளைகளை நம்ம கூட்டத்துக்கு அனுப்பலாம்னு சொல்லிட்டு தீர்மானம் பண்ணிட்டு இப்ப அவங்க குடும்பமா கூடி பேசுறாங்க. ஜான்சி வா, ஜான் வா, இந்த மாதிரி ஆகஸ்ட் 15 அன்னைக்கு ஒரு கூட்டம் இருக்கு, அந்த கூட்டத்துக்கு கண்டிப்பா நம்ம எல்லாருக்கும் குடும்பமா போலாம்டா, அப்பதானே உனக்கு ஒரு விடுதலை வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருக்கிறாங்க. அதே போல ஒரு கூட்டம் நடக்கிறது. அவங்க கூட்டத்துக்கு ஒரு பாஸ்டர் வராரு. அந்த கூட்டமும் வல்லமையாக நடக்கிறது. மாற்றம். மொபைல் போனுக்கு அடிமையாக இருந்தவர் இப்ப பாருங்க, இனிமேல் எனக்கு இந்த மொபைல் போன் வேணாம் வேணும் என்று சொல்லி வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து தன்னுடைய வாழ்க்கை இயேசுக்காக ஒப்பு கொடுக்கிற ஒரு அழகான ஜான்சியா மாறி பாருங்க. அப்பா நான் இனிமேல் நல்லபடியா இருப்பேம்மா, இனிமேல் எந்த தவறும் செய்ய மாட்டேன், சரியா, நான் செல்லப்படியாவே மறுபடியும் இருப்பேன், ஓகேவா, ஓகே வெரி குட்மா, நீ எப்படிதான் இருக்கணும், மறுபடியும் நம்ம இயேசு பிள்ளையா இருப்பேன் இல்லையா, வெரி குட் வெரி குட். இப்படியா ஜான்சி மனம் மாறினான். இன்னொரு பக்கம் பாருங்க, ஜான் அவன் போதெல்லாம் எனக்கு வாழ்க்கை அப்படி இருந்தவன் இப்போ வேதம்தான் என் வாழ்க்கைன்னு மாறிட்டான். அவன் கையில கூட பாருங்க பைபிளா மாறிட்டான். பாருங்க, போதெல்லாம் என் வாழ்க்கை, போதெல்லாம் என் ஃப்ரெண்ட், இயேசுதான் என் ஃப்ரெண்டு, இயேசுதான் என் உயிரை சொல்லி இயேசுக்காகவே தன் வாழ்க்கையை பார்த்துக்கொண்ட ஒரு ஜான். இப்படியா இந்த குடும்பம் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஒரு நாள் மறுபடியும் பழையபடிக்காய் குடும்ப ஜெபம் செய்ய ஆரம்பிச்சார்கள். அந்த குடும்பத்தை மறுபடியும் இயேசு தொட்டார். இதோ இறந்து போன சந்தோஷத்தை மீண்டும் இந்த குடும்பம் பெற்றுக்கொண்டது போல எல்லாருமே உங்களுடைய வாழ்க்கையிலும் எழுந்து நிற்கணும்னா, எழுந்து போன சந்தோஷத்தை வேணும்னா இயேசுவை தேடுங்க, இயேசுவை ஆசீர்வதிப்பார். God bless you, God bless you, God bless you. ஒரு சின்ன ஸ்டெப், அந்த குடும்பம் எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறாங்கிறத பார்க்கறதுக்காக ஒரு சின்ன டான்ஸ். இப்போ உன்னை பலப்படுத்தும் நேசர் இயேசுவாரே, உன்னை பலப்படுத்தும் நேசர் இயேசுவாரே, நீயும் சாதனை பாத்தீங்களா, இந்த குடும்பம் எவ்வளவு அழகா மனமாறிச்சு. ஒருவேளை உங்கள யாராச்சும் போதைக்கும் செல்போனுக்கு அடிமையா இருந்தீங்கன்னா இயேசு சாமி நம்புங்க, இந்த குடும்பத்தை விடுதலையாக்குறது போல உங்களையும் அவர் விடுதலையாக்குவார். ஆமென்.